மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் புகழுகிறோம், மெய் புகழுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், மெய் ஆராதிக்கிறோம், மெய் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தை எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தை எங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தை எங்களுடைய மனதிலே அடைந்து கிடக்கிற ஒவ்வொரு அசாடுகளையும் அழுக்குகளையும் நீக்கி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தை எங்கள் மனதிலே இருக்கிற பயத்தை நீக்குகிறபடியால் நன்றி. ஆமென் சொல்லாமல் நம்முடைய வார்த்தை எங்கள் மனதில் இருக்கிற வியாதியை நீக்கிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தை எங்களுக்கு மன தைரியத்தை தருகிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தை எங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெங்த்தை தருகிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தை எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தையிலே உயிர் இருக்கிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு தைரியம் இருக்கிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தை எங்களை தனியாய் விடாதபடிக்கு உம்மோடு இணைக்கிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தை நல்ல கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தை மதீனமாய் இருக்கிற எங்களை, ஞானம் இல்லாமல் இருக்கிற எங்களை, பேதைகளாகிய எங்களை ஞானிகளாய் மாற்றுகிறபடியால் நன்றி ராஜா. உம் வார்த்தைகள் எங்களை நேர்பாதையில் நடத்துகிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தைகள் எங்களை பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிறபடியால் நன்றி. நம்முடைய வார்த்தைகள் சாத்தானை எதிர்க்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறபடியால் நன்றி. வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறேன். எங்களை நடத்தும், வழி நடத்தும், ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். இன்றைய தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் வழி செய்வீராக. இதோ 2 நாளாக 30ஆம் அதிகாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த 27 வசனங்களும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. திருச்சபை நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், யுனைடெட் இன் வர்ஷிப், ஆராதனைக்கான ஒற்றுமை, ஆராதனையில் ஒற்றுமை என்பதாகும். இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கர், தான், காத், பெஞ்சமின், நப்தலி, எப்ராயிம், மனாசே என்று யூதா ஏறக்குறைய 12 கோத்திரம் +1 13 இருப்பார்கள். ஆலயத்தில் வந்தால் 12 பேராக இருப்பாங்க. லேவி இருப்பார். ஆலயத்தை விட்டு வெளியில் போனால் 12 பேராக இருப்பாங்க. லேவி வெளியில் போயிடுவார். யோசேப்போட 2 பிள்ளைங்க சேர்ந்துருப்பாங்க. வெளியே மார்க்கெட் பிளேஸில் 12 பேராக காட்டுவாங்க, 12 கோத்திரமாக காட்டுவாங்க. ஆலயத்தில் வரும்போதும் 12 கோத்திரமாக இருப்பார். ஓகே, இவர்கள் 12 பேருக்கும் 12 கொள்கைகள் இருக்கும். 12 பேருக்கும் 12 வழிகள் இருக்கும். 12 பேருக்கும் 12 குடும்பங்கள் இருக்கும். 12 பேரும் 12 தனி கோத்திரம். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் பெண் எடுக்கக்கூடாது, ஒருத்தரோட லேண்டை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்குது. அப்படி பெண் மாற்றி எடுத்துட்டாலும் சொத்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. யூதாவோட லேண்டு யூதா கிட்ட தான் இருக்கும், பெஞ்சமினோட லேண்டு பெஞ்சமின் கிட்ட தான் இருக்கும், மாற்றி போகாது. அவருடைய நிலம் அவர் கையில் தான் இருக்கும். அவங்க நிலத்தில் நிறைய பகுதியை லேவியர்களுக்கு கொடுப்பாங்க. அது ஊழியத்துக்காக மற்றும் பயன்படுத்தப்பட வேண்டும். லேவியர் பேரில் ரெஜிஸ்டர் ஆகும். இப்படி ஒற்றுமையாக இருக்கிற, இப்படி பிரிவினைகளோடு, பல டைவர்ஷன்ஸோட, பல டைவர்சிட்டியோடு இருக்கிற அந்த 12 கோத்திரத்தாரும் கர்த்தருக்கு ஆராதனை என்று வரும்பொழுது ஒன்றாக எருசலேம் தேவாலயத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு வர வேண்டும். அவர்களுக்கு 7 பண்டிகைகள் இருந்தது. இந்த 7 பண்டிகைகளிலும் அவர்கள் ஒன்று சேர, கர்த்தருடைய பண்டிகைகளை ஆசரிக்கும்படியாக ஒன்று சேர அவர்கள் அனைவரும் வர வேண்டும். 7 பண்டிகைகள்: பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, அதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டம்பர்ஸ் எக்கால பண்டிகை, டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பாவ நிவிர்த்தியின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டெபர்னக்கிள் கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகையிலும் அவர்கள் ஒற்றுமையாய் வர வேண்டும். அவர்களை ஒன்றிணைக்கிற பண்டிகை இந்த 7 பண்டிகைகள். இந்த 7 பண்டிகைகளில் 3 பண்டிகை வார பண்டிகைகள். ஒரு வாரம் ஃபுல்லாக ஆலயத்தில் இருப்பாங்க. ஜாதி மதம் பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய தேவன் யெகோவா தேவன், நான் யூதன், நான் சிமியோன், நான் லேவி என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். ஒற்றுமையாக இருப்பார்கள் இந்த 7 பண்டிகைகளில். அதில் குறிப்பாக இந்த 3 பண்டிகைகள், அந்த 3 பண்டிகைகள் தான் பஸ்கா பண்டிகை, பிறகு வாரங்களின் பண்டிகை, அதன் பிறகு கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளில் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறது சகஜம்.
இந்த பண்டிகையிலே என்றைக்கு பிளவு ஏற்படுகிறதோ, இந்த பண்டிகைகள் என்றைக்கு நடக்காமல் போகிறதோ, நடக்காமல் போனதோ, அந்த நாளிலிருந்தே இந்த பண்டிகைகள் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு பிளவு ஏற்பட்டது. அவர்கள் கர்த்தரையும் தேடவில்லை, அவர்கள் ஆண்டவர் வழியிலும் வரவில்லை, அவர்கள் பிரிந்து போனார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? அவர்கள் பிரிந்து போனார்கள். கர்த்தருக்கு தெரியும், இந்த மக்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் ஒற்றுமைப்படுவதற்கு நான் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தெளிவாக புரிஞ்சுங்க. எத்தனை பேருக்கு ஒன்றா இருக்கணும்னு ஆசை? பையன் பொண்ணு நாளைக்கு கல்யாணம் ஆனால் கூட பேரன் பேத்தி ஒன்னே ஒன்று தான். தே ஷுட் யுனைட் டு ப்ரே. கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கூடி வாழும். நீங்கள் பார்த்துங்க, இல்லைனா பிளவுகள் உண்டாகும், பிரிவினைகள் உண்டாகும். கூடி சாப்பிட்ற குடும்பம்னு சொல்ல மாட்டேன், சண்டையே சாப்பிட்றது தான் வருது. கூடி பிஸ்னஸ் பண்ணுற குடும்பம்னு சொல்ல மாட்டேன், பிரச்சனையே பிஸ்னஸில் வரும். கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கூடி வாழும். இஸ்ரவேலர்கள் ஒத்துமையாக இருந்ததற்கு காரணம் கூடி ஜெபித்தார்கள். ஜெபிச்ச பிறகு ஃபுட்டு, ஜெபிச்ச பிறகு கோல்டு, ஜெபிச்ச பிறகு பிஸ்னஸ். ஆமென். அவங்க நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முதல் பெயர்சபா மட்டும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. த ப்ராப்ளம் வாஸ் பிட்வீன் டான் டு பர்ஷிபா. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேலை ரெண்டாக பிரிக்கலாம். வடக்கு இஸ்ரவேல், தெற்கு இஸ்ரவேல். வடக்கு இஸ்ரவேல் 10 கோத்திரம், தெற்கு இஸ்ரவேல் 2 கோத்திரம். எப்படியா பிரிஞ்சிச்சின்னு கேட்குறீங்களா? பண்டிகை கொண்டாடாமல் தடுத்தான் ஒரு மன்னன். அவனை மன்னன் என்று சொல்ல மாட்டேன், தானாக மன்னனாக்கி கொண்டவன். ஒரு மனுஷனை மன்னனா ஆண்டவர் தான் மாத்துறார். சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார், தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார், சாலமோன் தாவீதால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமேல் உன் பிள்ளைங்க தான் ராஜான்னு, அதனால் இனிமேல் இவனை எவனையும் அவர் அபிஷேகம் பண்ண மாட்டார், அவங்க அப்பா அங்கே தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. தாவீது சாலமோனை அபிஷேகம் பண்ணான். சாலமோன் அவன் மகனாகிய ரெகோபயாமை அபிஷேகம் பண்ணான். ரெகோபயாம் இந்த 12 கோத்திரத்தை கட்டி காக்க முடியாததினால், வீக் கிங், ஃபீபிள் கிங், தைரியம் இல்லாத மனுஷன், வாய் அதிகமான மனுஷன். வாய் அதிகமாக இருக்குன்றதுக்காக அவங்க தைரியங்க ஆசாலிங்க நினைக்காதீங்க. அவங்க பேசுகிற பேச்சில் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடுவாங்க. வீணான மனுஷன். இஸ்ரவேல் 2ஆய் பிளந்தது, வடக்கு என்றும் தெற்கு என்றும். ஏன் இந்த ஸ்டோரி சொல்கிறேன்றது இந்த சாப்டருக்குள்ளே போகும்போது தெரியும். அவன் செய்த தவறு, இஸ்ரவேல் 2ஆய் பிளந்தது, வடக்கு என்று தெற்கு என்று. வடக்கு ஒரு வேலைக்காரனை ராஜாவாக ஏற்படுத்தி கொண்டது. ஆமென். அவன் பெயர் யெரோபயாம். அந்த யெரோபயாம் தான் இலிருந்து பர்ஷிபா வரைக்கும், பெயர்சபா வரைக்கும். மறக்காதீங்க, வடக்குக்கு ஒரு மூலையில் தான் என்றால் இன்னொரு மூலையில் பெயர்சபா. வடக்கோட பார்டர் தான் முதல் பெயர்சபா. இன்னைக்கு எசேக்கியா ராஜா பற்றி படிக்க போகிறோம். தான் முதல் பெயர்சபா வரைக்கும் லெட்டர் அனுப்புவார், தந்தி அனுப்புவார். ஆமென். மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிளேஸ், நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட். தான் முதல் பெயர்சபா மட்டும் பொன் கன்று குட்டி கோவில்களை வைத்தான். டிவிஷன் ஸ்டார்டட். என் மகனே, கர்த்தருக்கென்று ஒரு பெரிய ஊழியம் செய்ய வேண்டும் நினைத்தாய், முதலாவதாக கூடி ஜெபியுங்கள். 2 அல்லது 3 பேர். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க. ஒரு மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எல்லாரும் ஒருமனப்பட்டு அவங்க ஜெபிக்கணும். அவங்க கையில் மைக் கொடுக்கணும். நீ ஜெபம் பண்ணு, திரும்ப பண்ணு, திரும்ப பண்ணு, இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு பண்ணு, அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு பண்ணு, அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு பண்ணு, 100 ஸ்தோத்திர பலிப்படி ஜெபிக்க வைக்க வேண்டும். கண்டிப்பாக கலைஞர், மியூசிக் கலைஞர்ஸ் வருவாங்க, வீடியோகிராஃபர்ஸ் வருவாங்க. அவங்க எவ்ரி ஒன் ஷுட் ப்ரே. ஏன்னா இது கர்த்தருடைய பணி. சத்துரு யார் வழியிலாலும் வந்து என்ன பண்ணுவான்? உடைப்பான். சரி, ஓகே. இஸ்ரவேலில் தான் முதல் பெயர்சபா மட்டும் பிரிந்து போனது. பொன் கன்றுக்குட்டி அங்கே தேவர்கள் ஆகின. அந்த காலத்தில் ஏற்குறைய 300, 400, 700 ஆண்டுகள் வரைக்கும் ஒன்றுமே நடக்கவில்லை. அவர்கள் பிளந்துதான் போனார்கள் கிறிஸ்துக்கு முன்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பொன் கன்றுக்குட்டி, பாகால், அஸ்தரோத் என்று, தாகோன் என்று எல்லா வழிபாடுகளும் செய்தார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த யூதா வந்து சேஃபான பிளேஸ். ஏன்னா ஆண்டவருடைய ஆலயம் மையமாக இருக்குது. உங்கள் லைஃப் கூட சேஃபுங்க. ஆண்டவருடைய ஆலயம் மையம் வந்துச்சா? அன்பு மகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் வந்து கால் வச்சுட்டு போகுது.
ஆமென். ஏன் தெரியுமா? அதுக்கு தெரியும் என் வாழ்க்கையில் மையமாக கர்த்தருடைய ஆலயம் இருந்தால் தான். ஆனால் யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தை வாழ்க்கையில் மையமாக வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது தான். அன்றைக்கு எருசலேம் ஆலயம் மட்டும்தான் ஆலயம். இன்றைக்கு 2 பேர் 3 பேர் ஒரு இடத்துல கூடி ஜெபிச்சாலே அது ஆலயமாக நம்ம ஆண்டவர் கன்சிடர் பண்ணி, அதே தேவன் அங்கே வந்தாரே அதே தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் இருக்கிறார். நீங்களாம் நாளைக்கு கர்த்தர் உங்கள் மூலமா ஒரு சபையை நிறுவினார் என்றால், நீங்கள் 2 அல்லது 3 பேர் ஒன்று கூடி ஜெபிப்பீர்கள் என்றால் அதையும் ஆலயமாக கருதி அதே ஆண்டவர், அதே இஸ்ரவேலின் தேவன் உங்கள் மத்தியிலும் வர வல்லவராயிருக்கிறார். கூடி ஜெபித்தால், யூனிட்டி இன் வர்ஷிப் என்கிற தலைப்பில் தான் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன். இஸ்ரவேலர்கள் கூடும் போதெல்லாம் அங்கே பெருமைக்குரியவராய் கர்த்தர் தான் இருப்பார். பெருமைக்குரியவராய் கர்த்தர். எல்லாரும் அப்படியே ஆராதிப்பாங்க. உங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு நம்ம சபையில் திருச்சபையே வர்ஷிப் பண்ணுற நேரத்தில் நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறது, அதை பார்க்குறது, இதை பார்க்குறது நடக்கிறது இல்லை. நடக்கும்போது கூட சொல்கிறேங்க, நீங்கள் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே வர்ஷிப் பண்ணணும். கர்த்தரை துதிச்சுக்கிட்டே அந்த ஆடியோ போடணும். கர்த்தரை துதிச்சுக்கிட்டே அந்த மியூசிக் போடணும். கர்த்தரை துதிச்சுக்கிட்டே நடந்து போய் தண்ணி குடிக்கணும். கர்த்தரை துதிச்சுக்கிட்டே வெளியில் கூட போகணும். God is the most reverent person in our midst. இது இஸ்ரேலில் நீங்கள் காணலாம். ஆமென். எசேக்கியா ராஜா இன்றைக்கு வந்துட்டார். நேற்றுக்கு சாப்டரில் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 29ஆம் அதிகாரம் நான் கொடுக்கல, சர்ச்சில் இருக்கிற பாஸ்டம்மா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 28ஆம் அதிகாரம் நான் கொடுத்தேன். அதில் அந்த ஆஹாஸ் பற்றி படித்தோம். ஒஸ்ட் கிங் ஆஹாஸ். ஆமென். அப்புறம் அவங்க பையன் எசேக்கியா எப்படியோ வந்துட்டான். எப்படிங்க அப்பா கெட்டவராகிறாரு, பசங்க நல்லவங்க இருக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? ஹலோ, அப்பா கெட்டவராக இருந்தாலும் பையன் நல்லவனாக இருக்கலாம் பைபிள் படித்தா. ஆமென். நம்ம மூதாதையர் யார் சரியில்லைனாலும் நம்ம சரியாக இருக்கலாம் பைபிள் படிப்பின் பற்றினா. யோசித்து பார்த்தேன், இந்த வேதம் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அழிந்து போயிருந்திருப்பேன். இந்த வேதத்தை நாள்தோறும் எடுத்து நான் முத்தமிடுகிறேன். எனக்கு தெரியும், அப்பா ஐயோ இது மட்டும் கிடைக்கலாம், நான் நினச்சதெல்லாம் ரைட்டுன்னு நினச்சிருப்பேனே, நான் பண்ணுறதெல்லாம் சரின்னு இருப்பேனே. என் ஆண்டவருடைய மனதிலே எழுதப்பட்டிருக்குது. என் ஆண்டவருடைய அன்பின் மனதில் எழுதப்பட்டு அதிகமாக பைபிள் படிங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்லுவார், நான் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது பைபிள் படிப்பேன். என்ன பைபிள் இல்லாமல் நீங்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லுவார். வேதம் மிகவும் முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீர்கள்? எசேக்கியா வாஸ் a righteous king. இன்றைக்கி எசேக்கியாவோட செகண்ட் பார்ட், நேற்றுக்கு அவருடைய இன்ட்ரொடக்ஷனை பற்றி படிச்சிருப்பீங்க இல்லை? நேற்றுக்கு 29ஆம் அதிகாரம் எசேக்கியா ராஜா பற்றி படிச்சிங்களா? எத்தனை பேர் படிச்சிங்க? நேற்றுக்கு மார்னிங் டிவோஷன் வந்தவங்க யார்? குட், அல்லேலூயா. கிமு 715 686 வரைக்கும் ராஜா ஆளுகை செய்திருக்கார். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. கிறிஸ்துக்கு முன்னாடி மைனஸில் போவோம் கேலண்டர். 0 1 2 மேலே போகப்போ மைனஸில் போகும். கிறிஸ்துக்கு அப்புறம் ப்ளஸில் போகும். 1 2 3 4 இப்படி போகும். இது மைனஸில் 0 -1 -2 -3 -2. அந்த மாதிரி ஜீசஸ்லேருந்து மைனஸ் போனால் 686 715 வரைக்கும் அப்படி எசேக்கியா ராஜாவாக இருக்கிறார். ஆமென். எசேக்கியா ராஜா ஒரு பவர்ஃபுல்லான கிங்குங்க. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ நேரம் பேசுகிற இன்ட்ரொடக்ஷன் தான். கர்த்தருக்கு ஆராதனைக்காக ஒரு வழி வகுத்தான். அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஆராதனைக்கு ஒரு வழி வகுக்க வேண்டும். பிள்ளைங்களை நிறைய பேருக்கு ஆண்டவர் கீபோர்ட்லாம் குத்துருக்காரு, நீங்கள் திறந்து கூட பார்க்குறதில்ல, எனக்கு தெரியும். நான் மியூசிக் கற்றுக்கிட்ட காலத்தில் ஒருத்தர் இவ்வளோண்டு இந்த கை சைஸில் ஒரு கீபோர்டு எனக்கு கொடுத்தார். ஒரு நாள் தாண்டா நாளை காலையில் கொடுத்துருவேன். நான் என்ன பண்ணேன், நைட்டெல்லாம் போட்டு அதை வாசி பாட்டு பாடி கூடுகிறவங்களாம் தூங்க விடாமல் நானும் தூங்காமல் அடுத்த நாள் எனக்கு ஜுரம் வந்துருச்சு. தூங்கவே இல்லை. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஆமாம். அதுக்கப்புறம் எவ்வளோ கீபோர்டு வந்துச்சு. அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணல, அந்த அளவுக்கு நான் வாசிக்கல, அந்த அளவுக்கு நான் ஆராதனை பண்ணல. ஏன் கீபோர்டு கிடைக்கலன்னு தான் கிரேஸா? கையில் வந்துட்ட பேர் கிடைக்காதா? இல்லை, ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. மிக முக்கியமான ஒரு மன்னனாய் எசேக்கியா கருதப்படுகிறான். நம்பர் 1, he destructed pagan idols. கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிபாடுகளை அவன் செய்யவில்லை என்று சொல்லவில்லை, தடுத்தான், எதிர்த்தான், அழித்தான். அல்லேலூயா. எதிரிகள் அவனுக்கு இல்லாமல் இருந்தார்களா? அன்றைக்கு இருந்த பவர்ஃபுல் எனிமீஸ் அசீரியர்கள், அரக்கர்கள், காட்டு மிராண்டிகள், மனிதர்களை கழுமரத்தில் ஏற்றுகிறவர்கள், மனிதர்களை துள்ள துடிக்க அழிக்கிற இந்த அசீரியர்கள் காலத்திலே இவன் வாழ்ந்தான். அசீரியர்கள் இவனை எதிர்த்தார்கள், எதிர்த்து ஜெபித்து வாழ்ந்தான். யாருங்க? எசேக்கியா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய டீச்சிங்கில், ஏசாயா தீர்க்கதரிசியோட
கைடன்ஸில் இவன் வாழ்ந்திருக்கிறான். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த எசேக்கியானுடைய இந்த நேரத்தில் எசேக்கியாவை பற்றி படித்து கொண்டிருக்கிற நாம், இவன் செய்த ஒரு மிக முக்கியமான காரியம் இன்றைக்கு நாம் படிக்க போகிறது என்னவென்றால், he instituted Passover. பஸ்கா பண்டிகையை அவன் ஆசரிக்கும்படி செய்கிறான். he instituted Passover. அவனுக்கு தெரிஞ்சிச்சு இஸ்ரவேல் பிரிஞ்சு கிடக்குது. இப்போ தானே சொன்னேன், 10 கோத்திரம் தனியாக இருக்குது. வடக்கு ராஜாவே வேற யாரோ. இஸ்ரவேலோட தலைநகரம் என்ன தெரியுமா? எசேக்கியா வாழ்ந்த காலத்தில் சமாரியா. அப்போ எருசலேம் எங்கெங்க போச்சு? இயேசுவே உட்கார்ந்து ஆட்சி செய்ய போகிற எருசலேம் எங்கே போச்சு? இவங்க கையில் தான் இருக்குது, யூதர்கள் கையில் தான் இருக்குது. எசேக்கியா என்றால் காட் ஸ்ட்ரெங்தன்ஸ், யாவே ஸ்ட்ரெங்தன்ஸ், யெகோவா தேவன் பலப்படுத்துகிறார் என்று அர்த்தம். சிதேக்கியூ என்று அர்த்தம். யா என்றால் யெகோவா தேவன், சிதேக்கியூ என்றால் ஸ்ட்ரெங்தன் என்று அர்த்தம். ஷெசாக் என்கிற வார்த்தையிலிருந்து இது வருகிறது. கர்த்தர் பலப்படுத்துகிறார். எசேக்கியாவே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். எசேக்கியா ராஜா ஆகிட்ட பிறகு ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், நான் பலமாக இருக்கணும்னா என் ஆண்டவருடைய ஆராதனை பலமாக இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பலமாய் இருக்க வேண்டும் என்றால் என் ஆண்டவருடைய ஆராதனை பலமாக இருக்கணும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? हालेलुया। मुझे ताकत से रहना है तो मेरी आराधना ताकत से होनी चाहिए. நான் பலமாக இருக்க வேண்டும் என்றால் நான் தேவனை செய்கிற ஆராதனை பலமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான். அந்த காலத்தில் ஆராதனை எப்போ பண்ணுவாங்க? இந்த 7 பண்டிகையில் பண்ணுவாங்க. அதில் மிகவும் பிரதானமான பண்டிகை தாங்க பஸ்கா பண்டிகை. இன்றைக்கு முடிவெடுத்தான், ஐ வில் செலிப்ரேட் பாஸ் ஓவர். நான் பஸ்கா பண்டிகையை கொண்டாட போகிறேன். இதை படிக்கும்போது எனக்கு கூட தோணுச்சு, நம்ம கூட இந்த வருஷம் பிரம்மாண்டமான பஸ்கா பண்டிகை வைக்கணும். நம்முடைய எல்லா திருச்சபைகளையும் ஒன்று கூடி ஒரு இடம் எடுத்து வச்சு தான் பார்க்கணும். டே மீட்டிங் காலையிலே வந்துடணும். காலையில் 9 மணிக்கு வச்சு அந்த மதியம் அந்த பஸ்கா உணவு சாப்பிட்டு ஈவினிங்குள்ளே டிஸ்பர்ஸ் ஆகணும். கர்த்தர் உண்மையிலே நம்மை ஆசீர்வதிப்பார். காட் லவ்ஸ் திஸ். ஆமேன். இன்னைக்கு யூதா மன்னன் தான், 2 கோத்திரம் தான், யூதா மற்றும் பெஞ்சமின். ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் இந்த பஸ்கா பண்டிகையை இஸ்ரேலுக்குள்ளும் அனுப்பக்கூடாது என்பதாக he is preparing a letter of invitation. இந்த எசேக்கியா ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு 30ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற 1ஆம் வசனம், பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பியதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். புரிஞ்சுக்கணும் ஏன் எப்ராயிம் என்ற வேர்டு இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படுதுன்னா, உங்களுக்கு யூதா முக்கியம். ஏன்னா அங்கே யார் இருக்கிறாரு? தாவீது. இஸ்ரவேலுக்கு எப்ராயிம் முக்கியம். ஏன்னா எப்ராயிம் யோசேப்போட புள்ள. அவங்களுக்கு வந்து எப்போதும் எண்ணம் யோசேப்பு தான் யார்? ஸ்ட்ராங். ஏன்னா யோசேப்பு யார் புள்ள? அப்பா புள்ள. யோசேப்பு என்னமோ அப்பா புள்ள தான், ஆண்டவர் புள்ள தான். ஆனால் யோசேப்போட பிள்ளைங்க அப்பா பிள்ளையும் இல்லை, ஆண்டவர் பிள்ளையும் இல்லை. அந்த அப்பா பிள்ளையும் ஆண்டவர் பிள்ளையோன்ற பேரை யூதா வாங்கிடுச்சு. யார் வந்த பிறகு? தாவீது வந்த பிறகு. எப்ராயிமுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். ஹீ இஸ் பவர்ஃபுல் இன் இஸ்ரேல். எப்ராயிமுக்கு மனாசே அண்ணா தம்பிக்கு, அண்ணா கிடையாதுல்ல, யூதா தானே பெரியவர், தம்பிங்க எல்லாம் வா, எங்கே வா தம்பிங்க கிடையாது. யூதா சித்தப்பா. இந்த எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் சித்தப்பா இல்லை, பெரியப்பா. யூதா தான் பெரியப்பா. யோசேப்பு சின்னவனாச்சே, யோசேப்போட பிள்ளைங்க தானே. பெரியப்பா ஃபேமிலி அனுப்புது, சர்ச்சுக்கு வாடா. எங்கே வாடா சொல்லுங்க, எங்கே வா? திருச்சபையே சண்டே சர்வீஸ் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு வானா வருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கு போறீங்க? கிறிஸ்மஸ்க்கு வா, நியூ இயருக்கு வா, சர்ச்சில் சொல்லுங்க, ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு ஒரு கேக் வாங்கிட்டு போடா, நல்லா இருக்கும் லைஃபு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க விசுவாசத்தோடு? ஆமென். இப்போ இன்விடேஷன் கார்டு போடுங்க. சண்டே அன்னைக்கு சர்ச்சுக்கு வா, எங்கள் சர்ச்சுக்கு வா, ஆசீர்வாதமாக இருக்கும். நியூ இயர் அன்னைக்கு வெளியில் எங்கேயும் போகாத, சர்ச்சுக்கு வா. அவன் இந்த லெட்டர் கையில் கொடுத்து அனுப்புகிறான். ஹீ நோஸ் இந்த பஸ்கா பண்டிகை அவன் வந்துட்டான்னா, இந்த பஸ்கா பண்டிகை அந்த 10 கோத்திரத்தில் உள்ள ஜனங்க வர வழியில் 2 வழியில் வரலாம். தான் வழியாக மேலேருந்து வரலாம், பேர்சபா வழியாக வரலாம். எந்த வழியாக வந்தாலும் வழியில் பொன்கன்றுக்குட்டி கோவில்கள் இருக்குது, அது நிறுத்தம். அங்கேயும் ஃபங்க்ஷன் நடந்துருக்கும், அங்கேயும் சாப்பாடு இருக்கும், எல்லாரும் அங்கே போவாங்க. ஆனால் கையில் இன்விடேஷன் வச்சுருக்கான். ஒருத்தருக்கும் போயிடுச்சு, நான் இன்னைக்கு இந்த வருஷம் இங்கே வரல, அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வரணும். சாத்தான இன்விடேஷன் வச்சுருப்பான். கிறிஸ்மஸ் காலம் வந்துருச்சு, கிறிஸ்மஸ் மோடு வந்துருச்சு. கிறிஸ்மஸ் 25ஆம் தேதியா? அன்னைக்கு தானே முக்கியமான இது இருக்குது, அது இருக்குன்னு வரும். They have to break through and come to God.
ஹல்லேலூயா. இது பஸ்கா பண்டிகை. எதற்கு கூப்பிடுகிறான்? பஸ்கா பண்டிகையை வைக்கும்படியாக, டு கீப் த பாஸ் ஓவர். பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும்படியாக. இங்கிலீஷில் டு கீப்னு சொல்லப்பட்டிருக்கு, தமிழில் அனுசரிக்கும்படியாக. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், பஸ்கா பண்டிகை என்ன பாஸ்டர் இது பஸ்கான்றீங்க? ஹல்லேலூயா. பஸ்கான்றது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் வருது. வீட்டில் போய் படிச்சிங்க. பயங்கரமான பண்டிகை, புரிஞ்சுங்க. எகிப்துக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு, என் ஜனத்தை விட்டுருனார். எதுக்கு விட சொன்னார்? அவன் போய் வாழட்டும், அவன் போய் பணக்காரன் ஆகட்டனா, என்னை ஆராதனை செய்யும்படியாக விட்டு விடு. என்ன பண்ணு? என்னை கூட உங்களை சொல்கிறாங்க, நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்ய உலகம் விடாது. அன்னைக்கு தான் டபுள் பேமெண்ட் கொடுக்கும். அன்னைக்கு தான் போகக்கூடாது. என் கர்த்தரை ஆராதனை செய்ய அனுப்பு அப்படின்னாரு. அவன் அனுப்ப மாட்டேனார். யார் அந்த கர்த்தர்னு கேட்டார். ஆண்டவர் தாம் பவரை வெளிப்படுத்துகிறார். மோசஸ் கோல் போடுறாரு, பாம்பாவது. சிரிச்சாங்க பார்வன்னு. டே, எங்கள் ஊரில் மந்திரவாதியோட குட்டி கூட கோலை என்ன வாக்குவான்? போட்டானுங்க. என்னே எம்ரனே என்னே எம்ப்ரே என்று சொல்லுகிற 2 விதமான ஈஜிப்சியன் மந்திரவாதிகள், பயங்கரமான மந்திரவாதிகள் டீமோட வந்தான். எத்தனை கோல் போட்டானுங்க தெரில, அத்தனையும் பாம்பாயின. மோசையோட ஒரு கோல் எல்லாவற்றையும் விழுங்கி அவன் கையில் வந்தது என்றால் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், இது யார் தான்? கர்த்தர். உலகத்தில் நிறைய பவர் இருக்குது. சாட்டன் ஹஸ் காட் பவர். சாத்தானுக்கு பவர் இருக்குது. ஆனால் அந்த சாத்தானுடைய பவர் நம்ம ஆண்டருடைய நாசிலிருந்து வருகிற சுவாசத்துக்கு கூட தகுதி இல்லாத பவர். 9 வாதை கொடுப்பார். அவன் எதெல்லாம் கடவுளாக வணங்குறானோ அதை வச்சு அடித்தார். தவளை, வேற வண்டு, பேன், நைல் நதி, அதான் அவங்க தேவதையே. நைல் நதி, காரிருள், கல்மழை, கொள்ளை நோய் எல்லாத்தையும் கொடுத்தார். 10வது வாதைக்கு ஒரு வார்னிங் கொடுத்தார். கவனிங்க. இஸ்ரவேலர்களை வந்தார். இஸ்ரவேலர்களை இந்த மாதம் 14ஆம் தேதி நீங்கள் அனைவரும் பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும். என்ன பண்ணுமா? at the 14th day at the twilight evening நீங்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து உங்கள் வீட்டு வெளியிலே வந்து அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூசி. கவனிங்க, இந்த பண்டிகை பேர் பஸ்கா. பண்டிகை மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸும் இருக்குது, அதுக்கு உண்டான ஃபுட்டும் இருக்குது. பண்டிகைனா கரெக்ட் தானே? ட்ரெஸ்ஸும் இருக்குது, ஃபுட்டும் இருக்குது. இதான் ட்ரெஸ்ஸு. யூ ஷுட் பி ஃபுல்லி ட்ரெஸ்ட் லைக் அன் எக்யூப்டு ட்ரெஸ், லைக் அன் ப்ரொடெக்டட் ட்ரெஸ். உன் இடைகளில் கச்சையை கட்டி கொண்டு பெல்ட்லாம் போட்டுக்கணும், ஷூஸ்லாம் போட்டுக்கணும், ரெடியாக இருக்கணும். எங்கே நீங்கள் சாப்பிட போனாலும் பெல்ட்டை லூஸ் பண்ணுவோம், ஷூவெல்லாம் கட்டுருவோம், ஃப்ரீயாக சாப்பிடுவோம். ஆனால் இதை சாப்பிடும்போது என்ன பண்ணோம்? பெல்ட்லாம் போட்டு ஷூலாம் போட்டு வீட்டுக்கு வெளியில் உட்காந்து சாப்பிடணும். யூ டோன்ட் ஹேவ் அ டைனிங் டேபிள் தேர். யூ நீட் டு ஈட் இன் ஹேஸ்டிலி. நின்றுட்டு கடன்னு சாப்பிடணும். அப்படின்னா ஆண்டவரே சாப்பிட்றா, கம்முன்னு சாப்பிட்றா, நான் சொல்கிறத கேட்டு சாப்பிட்றேன். சைட் டிஷ்னா ஆண்டவரே கசப்பான கீரை கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்றது, புளிப்பில்லாத அப்பம். அந்த பிளேட்டு, அந்த பஸ்கா பிளேட்டில் சொல்லுங்கள், புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, சுட்ட ஆட்டிறைச்சி, அந்த ரத்தத்தை பூசிடணும். பூசிட்டு சாப்பிட்டுட்டு விடியற்காலம் வரைக்கும் கொண்டாடலாம். சாப்பிடுங்க உட்காந்து. சில விருந்துகள்லாம் இருக்குது, நைட் ஆரம்பித்தா இது வரைக்கும் நடக்கும், விடிய காலம் வரைக்கும் சாப்பிடுவான். சாப்பிட்ட பிறகு லாஸ்ட்டாக எல்லாவற்றையும் நீ எரித்து விட்டு சாம்பல் ஆக்கி விட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திடணும். இந்த பண்டிகை பேர் பஸ்கா. நீ வீட்டில் போய் தூங்குற நேரத்தில் இந்த கசப்பான கீரை சாப்பிட்டியே, கவனிங்க, உன் வாயில் கசப்பு இருக்கும்போது எகிப்தியனுடைய வாழ்க்கையில் கசப்பு, அவனுடைய தலைச்சப்பில் சங்காரம் நடக்கும் என்று சொன்னார். இது ஒரு பண்டிகை. ஆமென். இஸ்ரவேலர்கள் எதை மறந்தாலும் இதை மறக்கக்கூடாது என்பது நித்திய கடமையாய் சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பஸ்கா கொண்டாடுறோமா? இன்றைக்கி எத்தனை பேர் கொண்டாடுறீங்க? கொண்டாடுறது இல்லையா? நீங்கள் எடுக்கிறீங்களே திருவிருந்து, அதுதான் லேட்டஸ்ட்டு அட்வான்ஸ்டு பஸ்கா இயேசு நமக்கு கொடுத்தது. பஸ்கா பண்டிகை எடுக்கவில்லை என்றால், பஸ்காவில் பிரவேசிக்கவில்லை என்றால் அந்த ஆத்மா வாழாது. யார் வீட்டில் ரத்தம் தெளிக்கப்படலையோ அந்த ஆத்மா செத்து போகும். இயேசுவின் ரத்தம் யாரோட சரீரத்துக்குள்ளே போலையோ அவங்க கதை அவ்வளோதான். அதில் தான் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கடைசி நாளில் எழுப்புவேன்.
இந்த பண்டிகையோட ஓல்டர் வெர்ஷன் தான் பஸ்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்து கொடுத்த ராபோஜனம், இயேசு கிறிஸ்து கொடுத்த திருவிருந்தனுடைய ஓல்டர் வெர்ஷன் தான் என்னதுங்க? பஸ்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பஸ்கா பண்டிகை மாறிவிட்டது. இயேசுக்கு முன்பதாக பஸ்கா பண்டிகை இது. எசேக்கியா ராஜா இருக்கிறான். இந்த எசேக்கியா ராஜா அனைவரையும் வரும்படி சொன்னான். He invited everyone. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த இடத்திலே மக்கள் வந்து கர்த்தரை ஆசரிக்கும் போது, கர்த்தரை வணங்கும் போது தான் பாதுகாப்பு என்பதை புரிந்து கொண்டு செகண்ட் மந்த்துக்கு அக்ரி பண்ணிட்டான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்தில் நிறைய பேர் ப்ரிப்பேர்டாக இல்லை. பரவாயில்ல, இந்த ஒரு வருஷம் ஒரு மாதம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணலாம், செகண்ட் மந்த்துக்கு தள்ளி போட்டாங்க. இதுக்குள்ளே லெட்டர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. லெட்டர்ஸை எல்லா கோத்திரத்துக்கும் கொடுத்தாங்க, இன்வைட் பண்ணாங்க. ரூபன், சிமியோன், லேவி எல்லா கோத்திரத்துக்கும் லெட்டர்ஸ் கொடுக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரையும் சொன்னார், ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்பது என்ன? 3வது வசனம் சொல்றது, ஆசாரியர்கள் போதுமான பேர் தங்களை பரிசுத்த பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமல். பரிசுத்தம் என்பது என்ன? Preparation is holiness. Commitment is holiness. Separating to God is holiness. வேற என்ன இவங்க பரிசுத்தம் பண்ணிக்க போறாங்க? யாருங்க பரிசுத்தமானவர் இருக்கிற அந்த பூமியில? எல்லாரும் அசுத்தப்படுத்திருக்கிறோமே. ஆயத்தப்படுத்திக் கொள்வது. நம்ம திருவிழத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈவினிங் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அது பேர் காத்திருப்பு கூட்டம், பரிசுத்தமாக்குற கூட்டம். என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே என் பாவங்கள்லாம் மன்னியும், இயேசுவின் ரத்தத்தினால கழுவும். இவங்க இதை பண்ணல. they were not prepared. அதனால ஒரு மாதம் தள்ளி போகிறது. பரவாயில்லைங்க, ராஜா ஓகே சொல்லிட்டாரு. பஸ்கா பண்டிகை ஆண்டவர் கையில் பர்மிஷன் வாங்கிட்டாங்க. ரொம்ப நாளாக பஸ்கா பண்டிகை கொண்டாடல. ஆமென். இது டிசம்பர் மாதம் நிறைய பேர் அன்ஹெல்த்தியாக இருக்கிறத பார்க்குறேன். கோல்டு, சளி, ஜுரம், ஹாஸ்பிட்டல்னு போகிறத கூப்பிட்டு திருவிருந்து எடுத்தீங்களான்னு கேட்குறேன். தைரியமாக சொல்கிறாங்க எடுக்கலன்னு. உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரில. கர்த்தர் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு வெகு நாள் ஆசரிக்கிறது இல்லை. ஆனால் யார் தான் பேர்? ஆசாரியர், லேவியர், ஊழியம் செய்கிறவங்க. இல்லை மகனே நீ ஆசரிக்க வேண்டும், இல்லை மகளே நீ ஆசரிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கிரேஸ் கொடுக்குறாரு. உலகத்தில் நம்மை காப்பாற்ற நம் சரீரம் இருக்கிறதோ இல்லையோ, இயேசுவின் சரீரம் இருக்கிறது. நம் ரத்தம் இருக்கிறதோ இல்லையோ, இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. They were not prepared. Now they are inviting ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பிள்ளைகளே இங்கே வாருங்கள். ஒரு பீப்புளுக்கு லெட்டர்ஸ். 6ஆம் வசனத்தில் இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் லெட்டர்ஸ் வருது. லெட்டர் எசேக்கியா ராஜா மட்டும் எழுதல, எல்லா லேவியர்களும் எழுதுறாங்க. இஸ்ரவேலர்களை டீச் பண்ணக்கூடிய பவர் லேவியர்கள் கையில் இருக்கு. நீங்க உங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சீங்கன்னா நீங்க யாருக்கு டீச் பண்றீங்க, என்ன டீச் பண்றீங்க, என்ன சொல்றீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? மேடையில் நின்று இருக்கிறவங்களுக்கே சொல்லிருப்போம், நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நீங்க எனக்கு போதிங்க. நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறேன், நீங்க எனக்கு ஒரு பாட்டு பாருங்க. இல்ல, லேவியர்களை கர்த்தர் தேர்வு செய்தது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சத்தியத்தை சொல்லி தரும்படியாக. கையில் பைபிள் எடுத்துக்கணும். நம்ம பிள்ளைங்களை யாராவது ஏதாவது சந்தேகம் இருந்தா ஒரே ஒரு வசனத்தை எடுத்து சொல்லணும், இப்படி போட்டிருக்குப்பா பைபிள், அப்படி பண்ணக்கூடாது. They were ready. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. The divided Israel has got an opportunity to unite. என் மகனே, உன் குடும்பம் இணைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பண்டிகை. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்காதீங்க, ஆலயத்துக்கு வந்துருங்க அப்படின்னு ரன்னர்ஸ் அனுப்பி சொல்றான். 10ஆம் வசனத்துல 12ஆம் வசனம் சொல்லுது, அந்த அஞ்சற்காரர்கள் ஊரா ரன்னர்ஸ் அனுப்புறாங்க. அஞ்சற்காரர்கள், இந்த ரன்னர்ஸ் ஓடி போனோம், குதிரையில் போனோம், ஓடுவாங்க, ஊரா போய் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு என்ன பண்றாங்களா? சிரித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அவர்கள் என்ன பண்ணார்களா? நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய ஜெபம், நம்மளை பார்த்து சிரிக்கிறது எல்லாம் சகஜம். ஆனால் சிரிக்கிறவங்களுக்கு ஆபத்து. கர்த்தருடைய ஆராதனை மிகவும் முக்கியமான ஒன்றாய் நமக்கு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ கேள்வி, எசேக்கியா ராஜா ஒரு சின்ன ராஜா, 2 கோத்திரத்தோட ராஜா. அவன் 10 கோத்திரம். சிரிச்சாங்கன்னு எசேக்கியா நிறுத்தினாரா, கண்டினியூ பண்ணாரா? சொல்லுங்க. பண்டிகை நிறுத்தினாரா, கண்டினியூ பண்ணாரா? நிறுத்திட்டாரா, நடத்தினாரா? சொல்லுங்க, பேசுங்களேன். நடத்தினார். நம்மளை பார்த்து யாருன்னா சிரிச்சாங்கன்னா உடனே நான் இந்த வருஷம் நத்தலை, ஊழியம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வரல. நான் எதுக்கு தெரியுமா வரல? என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எது தெரியுமா வரல? என் கையில் காசு இல்லை, ஆனால் அவங்க கையில் எல்லாம் இருக்குது.
நோ, காசு இல்லைனாலும் ஏசு இருந்தால் போதும். ஊழியத்தை நிறுத்தாதீங்க, கர்த்தர் அழைத்த அழைப்பை நிறுத்தாதீங்க. சிரிக்கிறவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா அழைத்தவருக்கு எப்போ ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க? கூப்பிடாதவங்க கூட குரலுக்கு செவி கூப்பிடல, அவங்க நகைக்கிறாங்க, அவங்களுக்கு செவி சாப்பிங்கன்னா கூப்பிட்டார அவருக்கு எப்போ குரல் கொடுக்க போகிறீங்க? நம்மளை கூப்பிட்றாரு மகனேன்னு திரும்பி பார்க்கல, நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்கள போய் திரும்பி பார்க்குறோம். ஆமென். எசேக்கியா வாஸ் வெரி predominant in this. He was confident. ரெடி பண்ணிட்டான். நாங்கள் இன்னைக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்கிறது, ஆச்சரியமாக சொல்கிறது, the Passover was celebrated. பெரும் மக்கள் கூட்டம் அங்கே கூடியிருக்கிறது. 13ஆம் வசனத்தில் 2ஆம் மாதத்தில் புளிப்பிலாக அற்ப பண்டிகை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். அழைத்தால் போதும் ஜனங்கள் வந்து விடுவார்கள். ஹல்லேலூயா. ஜஸ்ட் 1 month தள்ளி போச்சு. எவ்ரிஒன் கேம். 2ஆம் மாதத்திலே அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களை தூபபீடங்களை அகற்றி கித்ரோன் ஆற்றிலே போட்டார்கள். இந்த சாலமோன் வந்து எருசலேமில் நிறைய லேண்டாக பாகாலுக்கு, அஸ்தரோத்துக்கு, எகிப்தின் அருவருப்புகளுக்கு, மோவாபியருடைய அருவருப்புகளுக்கு, அம்மோனிய அருவருப்புகளுக்கெல்லாம் லேண்டை பிரித்து கொடுத்துட்டான். எருசலேம் தேவாலயத்துக்கு மலை மேலே ஆலயத்தை கொடுத்துட்டான், மீதி கீழெல்லாம் பல லேண்ட் அவனுங்களுக்கு கொடுத்துட்டான். இப்போ லேண்டுன்னு பிரித்து கொடுத்துட்டா அங்கே ஒன்று கட்டிட்டா இருந்துன்னு தானே இருக்கும். ஒரு ஆள் இடிக்கணும், இல்லை அந்த லேண்டை வாங்கணும். உங்களுக்கு புரியுதா? அப்படி அப்படியே கட்டி கொடுத்துட்டான். எகிப்து சொந்தம் கொண்டாடுது, எங்கள் கோயில் இங்கே இருக்குன்னு அவன் வரான். மோவாபு சொந்தம் கொண்டாடுது வருது. எசேக்கியா காலத்து ராஜ்யத்தில் வந்து இடித்து கித்ரோன் ஆற்றை தூக்கி போட்டானு, லேண்டை கிளென்ஸ் பண்ணிட்டானு. விட்டு வச்சாதான் பிரச்சனை. எடுத்து விட வேண்டும், முழுமையாக அகற்ற வேண்டும், முழுமையாக அகற்ற வேண்டும். நேராக போய் கை வைக்க முடியாது திருச்சபையே, அதெல்லாம் டிமோனிக்கு. கர்த்தருடைய ஆசாரியர்கள் ஜெபத்திலும் ஆராதனையிலும் துதியிலும் கர்த்தருடைய பண்டிகைகளில் சமஸ்த இஸ்ரவேலே ஜபித்து கொண்டிருக்கும் போது தான் இதெல்லாம் அகற்றணும். ஒரு தனி மனிதனுடைய ஜபம் உண்டு, ப்ரேயர் ஃபோர்ஸ்னு ஒன்று உண்டு. தனி மனிதன் தானியேல் ஜெபித்து அவர் மட்டும் பெரிய ஆளானார். தனி மனிதன் யோசேப்பு ஜெபித்து அவர் மட்டும் பெரிய ஆளானார். தனி மனிதன் எசேக்கியா ஜெபிக்க ஆரம்பித்து சமஸ்த இஸ்ரவேலையும் கூட்டி அனைத்து சாத்தானுடைய சதிகளையும் முறியடிக்க போகிறான். A prayer team is very very much important. Amen. God was merciful. இந்த இடத்துல எப்படி ப்ரே பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் எப்ராயிம், மனாசே, இசக்கார், ஜெபுலோன் 4 கோத்திரத்து ஜனங்க தான் வந்திருக்காங்க. ரூபன் எங்கே போனான், சிமியோன் எங்கே போனான், தான் எங்கே போனான், காத் எங்கே போனான், இவனுங்கெல்லாம் காணோம். யார் வந்திருக்காங்க? எப்ராயிம், மனாசே, இசக்கார், ஜெபுலோன் 4 கோத்திரத்து ஜனங்க தான் அங்கேருந்து வந்திருக்காங்க. இவங்க யூதா, பெஞ்சமின், லேவி 7 பேர் இருக்காங்க. மீதி எத்தனை பேர் மிஸ்ஸிங்கு? 5 பேர் மிஸ்ஸிங். எங்கே போனான்னு தெரில. ஆனால் இந்த 5 பேருக்கு ப்ரேயர் கூட பண்ண தெரிலங்க. இந்த 4 பேருக்கு எப்ராயிம், மனாசே, இசக்கார், ஜெபுலோன் பஸ்கா பண்டிகையா அப்படின்னு நான் கேட்குறான். எப்படி? ஏன் தெரில? நான் உங்களை பார்த்து கேட்குறேன். ஐயா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 5 வருஷம் இருக்குமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்கா பண்டிகைனா உங்களுக்கு தெரியுமா? இப்போ எப்படி தெரிஞ்சிச்சு? ஆலயத்துக்கு வந்து என்ன படிச்சிங்க? பைபிள் படிக்காதவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிய வைக்கணும்னா பைபிள் படிக்க வைக்கணும், பைபிள் படிக்க ஈர்க்கணும். இல்லைனா பைபிள் கதையை போய் சொல்லணும். ஆபிரகாம் காலத்தில், ஈசாக் காலத்தில், யாக்கோபு காலத்தில், மோசே காலத்தில், ஏன் இவங்க காலத்தில் கூட பைபிள் இருந்துச்சு, ஜனங்களுக்கு படிக்க தெரியாது. ஆனால் மாற்றி 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 பைபிளை சொல்லிப்பாங்க, வாய் வழியாக சொல்லுவாங்க. ஓரல் பைபிள், ஓரல் வழியாக, ஓரல் ட்ரெடிஷ்னல் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கூட உங்கள் வீட்டில் பேர பிள்ளைங்க இருக்கும்போது பைபிள் கதைகளை சொல்லணும், பஸ்கா பண்டிகை பற்றி சொல்லணும். உங்களுக்கு என்ன தெரியுமோ பைபிளை பற்றி என்ன பண்ணணும் சொல்லுங்கள், சொல்லணும். ஓரலாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன தாத்தா நீ கேட்குறது, நீ சொல்கிறது எனக்கு புரியலையே. ஒன்று பண்ணு, தருக்கு பார், யாத்திரையாகும் 12ஆம் அதிகாரம் படிச்சு பார். அவங்க படிப்பாங்க. இந்த 4 கோத்திரத்துக்கும் தெரியவே இல்லைங்க. They were illiterate about the Bible. See, I would say if you don't know Bible, you are illiterate. பைபிள் படிக்கலைன்னா நீங்கள் படிக்காதவர்களுக்கு ஈக்குவல். இந்த 4 கோத்திரத்தாரும் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் பஸ்கா மட்டும் சாப்பிட வந்துட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க? கை நீட்டிட்டாங்க. நம்ம திருவிருந்து கொடுக்கும்போது சில நேரத்தில் ரசிக்கப்படாத ஜனங்க வந்து சில நேரம் லைன்லேயே வந்து நின்றுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், ஐயோ நம்ம திருவிருந்து தரக்கூடாதே, ஏன்னா நீ என்னான்னு தெரியாமல் வாங்கிடுற. நீ இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கணும். ஏற்றுக்காமலாம் சாப்பிட முடியாது. ஆனால் இங்கே அப்படி சாப்பிட்டாங்க.
இந்த விஷயம் எசேக்கியா ராஜாவுக்கு போனதுமே எசேக்கியா ராஜா அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனத்தை என்ன பண்ணுங்க, கிருபையாயிரும். லார்ட் லெட் யுவர் mercy be there. 18ஆம் வசனத்தில் இருந்து சொல்கிறது, கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஆண்டவரே உம்மை பற்றி தெரியாமலே வாங்கி சாப்பிட்றாங்களே என்றார். வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு ஹியர் திஸ் இஸ் த ரியல் மேட்டர். வந்துட்ட பிறகு வர்ஷிப், நல்ல ஆராதனை, டீச்சிங், நல்ல பைபிள் போதனை, நல்ல ஐக்கியம். இன்றைக்கி யாராவது பைபிள் டீச்சிங்கை ரொம்ப கேஷுவலாக பைபிளில் பாப்பா உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. பைபிள் நீங்கள் படிக்கணும். பைபிள் போதனைகள் அவசியம். சாகிற வரைக்கும் நம்மளாம் பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணோம். எத்தனை பேர் அட்டன் பண்ண போகிறீங்க? எது வரைக்கும் அட்டன் பண்ணோம்? ஏறுதோ ஏறலையோ இந்த மர மண்டையில் ஏற்றிக்கினே இருக்கணும். எத்தனை பேர் ஏற்ற போகிறீங்க? அதை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. என் மகனே, உன்னை ஞானி என்று எண்ணாதே, உனக்கு தெரியாத ஞானம் இதிலே இருக்கிறது. அல்லேலூயா. உலக ஞானத்தை வைத்து கொண்டு போக முடியாது. உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறது. உலக ஞானம் ஒரு லெவல் வரைக்கும் தான் கூட்டு போகும். தேவ ஞானம் பரலோகம் கூட்டு போகும். அல்லேலூயா. வந்துட்டாங்க. பஸ்கா பண்டிகை ஒரு நாள் பண்டிகை தாங்க. பஸ்கா பண்டிகை எத்தனை நாள் பண்டிகை? ஆனால் ஜனங்க போல ஜனங்க இருந்து பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் என்ன ஃபெஸ்டிவல் இருக்குங்க, புளிப்பில் அது அப்போ பண்டிகை. சரி நாங்கள் இருந்துடுறோம். அது எத்தனை நாள் பண்டிகை? 7 நாள். அல்லேலூயா. எல்லாரும் வந்துட்டாங்க. எசேக்கியா ராஜா சொல்லிட்டார், சாப்பாடு கொடுத்துடலாம். எல்லோரும் சாப்பாடு போட்டு என்ன போட்டுரு? சாப்பாடு போட்டு. நான் சிறு பையன் இருக்கும்போது சபையில் கன்வென்ஷன் நடக்கும். ரொம்ப தூரத்தில் இருந்தால் ஜனங்க வருவாங்க. அரக்கோணம் அங்கே எங்கெல்லாம் வந்துடும். காலையில் ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கு வந்துடுவாங்க. அதனால் சர்ச்சில் நாஸ்டா கொடுப்பாங்க. என்ன நாஸ்டா? சுட சாதம், தண்ணி சாதம், இதெல்லாம். பொங்கல்லாம் போட்டால் பெரிய விஷயம். அப்புறம் மதியம் லஞ்சு வெறும் சாம்பார் தான், வேறு எதுவும் இருக்காது. அதுவே பெரிய விஷயம். சாப்பாடே பத்தாதே. அப்படியே ஜனங்கள்லாம் மீட்டிங் முடிச்சுதான் அப்படியே படுத்துரும். 4 மணிக்கு ஒரு ஈவினிங் டீ கொடுப்பாங்க. 5 மணிக்கெல்லாம் ஜனங்க முகம் கழுவிட்டு உட்காந்துட்டு 7 மணி கூட்டத்துக்கு பாடிக்கிட்டே கிடப்பாங்க. எல்லாரும் பாடுவாங்க, எல்லாரும் துதிப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சண்டே கிளாஸ் நடக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் பைபிள் டீச்சிங் இருக்கும். அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அந்த நிலைமையை மறுபடியும் கூட்டி கொண்டு வந்தார். திருச்சபையே, ஜாய் ரிட்டர்ன்ஸ் when you celebrate God. It is not celebrating the festival, we are celebrating God. இன்னைக்கு மார்னிங் டிவோஷனில் நீங்கள் எதை செலிப்ரேட் பண்ணுறீங்க? நான் கொஞ்ச நாளாகவே பார்க்குறேன், பிள்ளைங்களுக்கு ஆண்டவருடைய ஆலயம் ஒரு செலிப்ரேஷனாக இல்லை, வெளி உலகம் செலிப்ரேஷனாக இருக்குது. மார்னிங் டிவோஷன் செலிப்ரேஷனாக இல்லை. மார்னிங் டிவோஷன் இன்றைக்கி லீவ் விட்டா ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் போல். சண்டே சர்வீஸே ஒரு செலிப்ரேஷனாக இல்லை, இன்றைக்கி சண்டே சர்வீஸ்க்கு லீவ் எடுத்துட்டா கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் போல தோணுது. தட் இஸ் டிமோனிக். Are you celebrating today? If not, celebrate today. There is real joy in God. எசேக்கியா ராஜா நடத்தினது, the result was joy. இன்னொரு 7 நாள் பண்டிகை வச்சு கொண்டாடி எல்லாரும் சேர்ந்து 1000 bullocks and 7000 sheep, 1000 7000 அல்லேலூயா 10000 ஆடுகள் சாலமோன் ராஜா செலிப்ரேட் பண்ண அளவுக்கு பண்ணாங்களாம். ஆமீன். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? பைபிள் எழுதியிருக்கு. இவங்க ப்ரேயர் எங்கே எட்டுச்சா சொல்லுங்க? எட்டுமா? உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லுது. என் குரல் உங்கள் காதுக்கு எப்போ தெரியுமா எட்டுது? என் கையில் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது, இதில் ஒரு ரிசீவர் இருக்குது. இதை வாங்கி உங்கள் கையில் கொடுக்குது. இதை ஆம்ப்ளிஃபை பண்ணி ஒரு ஆம்ப்ளிஃபயர் கிட்ட போய் என் வாய்ஸ் ஆம்ப்ளிஃபை பண்ணப்பட்டு ஸ்பீக்கர் வாயிலாக உங்களுக்கு கேட்குது. அதனால தான் உங்கள் காதில் விழுது. இதை எடுத்துட்டேன்னா, ஆனால் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா எத்தனை கோடி கிலோமீட்டர் பரலோகம் இருக்குதுன்னு தெரில. வானத்தை கிலோமீட்டர் கணக்கில் அளக்க மாட்டோம், முடியாது. லைட் இயர் கணக்கில் அளப்போம். லைட் இயர்னா ஒரு வருஷத்தில் ஒளி எவ்வளோ ஸ்பீடாக போகும். என்னதுங்க? ஒளி பார்த்துருக்கீங்களா? என்னதுங்க? மின்னல் எவ்வளோ வேகமாக போகும் சொல்லுவாங்களே. மின்னல் வேகத்தில் வந்தான். மின்னல் கண்ணை மூடி தரத்துக்குள்ள மின்னல் போயிடும்.
மின்னல் வேகத்தில் பரலோகம் இருக்குதான். மின்னல் வருஷங்கள் வேகத்தில் நம்ம பண்ணுற ஜெபம் அங்கேயே எட்டும். உலக ஞானம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இங்கெல்லாம் போய் தான் அங்கே கேட்குது. ஆனால் ப்ரேயர் பரலோகத்தை இம்மிடியேட்டாக எட்டும். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க முடியாது ஒன்றிணைய போகிறீங்க? ஆராதனைக்கும் போது யூ நீட் டு லே டவுன் எவ்ரிதிங். எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கி போட்டு எழுந்து நிற்கணும். அவர் ப்ரையாரிட்டி ஷுட் பி காட். ஊழியனும் போது அப்படியே உதறி தள்ளிட்டு வரணும். அவர் ப்ரையாரிட்டி ஷுட் பி காட். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். எசேக்கியா முடிவு பண்ணார், நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், நீ வரையா அப்படின்னு லெட்டர் அமிச்சார். நம்ம இப்படி செய்யக்கூடாது. நான் கர்த்தரை நம்மலாம் போகலாமா? நீ வந்தேனா நான் வரேன், நான் போயிட்டு வரட்டா? விடுவாங்களா? நான் போயிட்டு வரட்டா? நம்மலாம் போகலாமா? நீ என்ன கூட்டு போறியா? நீங்களாம் வந்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை கொண்டாடுவேன். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் ஊழியத்துக்கு போயிட்டு ஓடியாந்துடுறேன். நோ, உன் மீது எசேக்கியாவின் அபிஷேகம் இருக்கிறது. You need to go and people will follow. எத்தனை பேர் செய்ய போறீங்க? நான் புறப்பட்டு போக போகிறேன், மக்கள் என் பின்பதாக வருவார்கள். உனக்கு இன்விடேஷன் கொடுக்கறது என் வேலை. இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு வந்தாய் என்றால் அங்கே உண்மையான மகிழ்ச்சி உண்டு. God's grace can be seen. வாங்க நம்ம எழுந்து நிற்கலாம். ரியலிஸ்டிக்காக நம்முடைய மனதில் உள்ள யோசனைகள் எல்லாம் விட்டுட்டு let's surrender ourselves before God completely. complete surrender before God. முழுமையாக நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். let God be the center of our life. நம்ம வாழ்க்கையினுடைய முக்கிய பங்காய் கர்த்தர் இருக்கட்டுமே. let God be the center of God. let God be the center of our life. தேவன் நம் வாழ்க்கையினுடைய மத்தியஸ்தராக இருக்கட்டுமே. சரண்டர் ஆகலாமா? பெரியவர் அப்படியே முன்னாடி வந்துடலாம். வாங்க முன்னாடி வந்துருங்க. பின்னாடி நிற்காதீங்க. இந்த எம்டி சேர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். முன்னாடி வந்துருங்க. பேஞ்சி ஆகியே ஆகியே அம்மா முன்னாடி வந்துருங்க. ஐயா வாங்க எல்லாம் வந்துருங்க. பிரதர் முன்னாடி வந்துருங்க. இங்கே வந்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. என்னோட லெஃப்ட் ரைட்டில் வந்து நின்றுங்க. நம்ம ஃபுல்லாக கர்த்தர் கையில் சரண்டர் பண்ணலாம். ஆமாம், நம்மை தடுக்க நினைக்கிற எல்லா சக்திகளையும் தகர்க்கலாம். எசேக்கியா ஆராதனை செய்யக்கூடாதபடிக்கு, பஸ்கா பண்டிகை கொண்டாடாதபடிக்கு பல சதிகள் நடந்தது. உடை தெரிந்தான், கர்த்தரை ஆராதித்தான். லெட்ஸ் சரண்டர் பிஃபோர் காட். நமக்கு தெரியணும் திஸ் இஸ் காட். நமக்கு தெரியணும் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் பேசார் நினைக்கிறீங்க? எசேக்கியா போல ரைஸ் ஆகணும். ஆக கர்த்தருக்கு சந்நிதியில் சரணடைவோம். ரீதா லாபா ஷாதா லாபா காதா ராபா. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அவருடைய நாமம் மிக உயர்ந்தது. அவருடைய நாமம் மிக பெரியது. அவருடைய நாமம் மேலானது. வானோர் பூதலத்தோர் அனைவரும் போற்றக்கூடிய நாமம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். இந்த நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் அவர்தான் தேவன் என்று, அவர்தான் மெய்யான தேவன் என்று. இப்பொழுது நாமும் நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்புவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ம மத்தியில் வரவேற்போம். ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் மிக உயர்ந்தது,
ஜனமே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய வசனம் நம் ஒவ்வொருவரோடு கூட பேசிற்று. எசேக்கியா ராஜாவுக்கு முன்பாக பல கர்த்தருடைய விரோதமான செய்த ராஜாக்களை குறித்து நம்ம வாசித்தோம். யூதா முழுவதும் தீட்டுப்பட்டது, யூதா முழுவதும் சிறைப்பிடிக்கப்பட்டது. அது என்ன காரணம் என்று கண்டறிந்த எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்தது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும் என்று ஒரு மாதம் போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு முயற்சி அவர் எடுக்கிறார். அதுல 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு வேறே 7 நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். கர்த்தருடைய பண்டிகை ஆசரித்து முடித்த பிறகு எக்ஸ்ட்ராவா அடுத்த 7 நாள் அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட கேட்கிற ஒரு காரியம், எனக்காக உன்னால எக்ஸ்ட்ரா மைல் என்னுடைய ஊழியத்துல போக முடியுமா மகனே? நீ செய்கிற காரியத்தை விட எனக்காக எக்ஸ்ட்ராவா செய்ய முடியுமா? 7 நாள் ஆசரித்து முடித்த பிறகு திரும்பி 7 நாள் அவங்க ஆசரிக்கிறார்கள். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய உத்வேகம் அந்த மக்களுக்குள்ள வந்தது. எசேக்கியா ராஜாவை தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தினார். ஜனங்களுக்குள்ள மறுபடியும் ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றினார், பக்தி வைராக்கியத்தை தேவன் ஊற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், will you go extra mile for me my beloved daughter? will you go extra mile for me my beloved son? எனக்காக இன்னும் அதிகமா செய்வையா? எனக்காக இன்னும் அதிகமா ஜெபிப்பியா? எனக்காக இன்னும் அதிகமா ஆண்டவரை ஆராதிப்பியா? என்னுடைய பாதத்துல இன்னும் அதிகமா காத்திருப்பியா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட கேட்கிறார். உலகமும் உலகத்தினுடைய காரியமும் டிமாண்ட் பண்ணுது, இதை செய் அதை செய், குடும்பம் நம்மளை டிமாண்ட் பண்ணுது. ஆனா கர்த்தரை நம்ம பல நேரங்களில அவருக்குரிய காரியங்களை நாம் செய்ய மறந்து விடுகிறோம். இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற உடன்படிக்கையை புதுப்பிக்கிற நேரம். எப்படி அந்த முழு யூதாவும் ஆண்டவருடைய சமூகத்துல கூடினார்களோ, ஒருவேளை அந்த 5 கோத்திரங்கள் வரவில்லை என்றாலும் மீதி கோத்திரங்கள் கர்த்தருடைய சமூகத்துல கூடி அவருடைய கவர்னன்ட்டை உடன்படிக்கையை புதுப்பித்தார்களோ, இப்போ இந்த வேளையில நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டு. லெட்ஸ் ரினியூ த கவர்னன்ட் டுடே அட் திஸ் மொமெண்ட். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவருடைய சமூகத்துல மறுபடியுமாக இணைவோம். ஊழியத்துல மறுபடியுமாக இணைவோம். ஆண்டவருடைய காரியங்களில மறுபடியுமாக இணைவோம். உத்வேகத்தை வரவைத்துக் கொள்வோம். தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். நம்மை அவர் பலப்படுத்துவார். தடைகளை அவர் நிர்மூலமாக்குவார். நமக்கு துணையாக நிற்பார். Let's look God and not the world. உலகம் உனக்கு முன்பாக வைக்காமல், உலகத்தை உனக்கு முன்பாக வைக்காமல், உலகத்தை உனக்கு பின்பாக வை மகனே. கிறிஸ்துவை உங்களுக்கு முன்பாக வைங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஷபரபலதி ஆந்தனரபா கரபலபதரபல உரிபலதி ஆஷபரபலபதரதி ஆந்தனரபா கரபலபதர உரிபலதி ஆஷபரபலபா கரபலபதரப. அவர் மாத்திரம் நம்மோடு கூட இருந்தால் போதும். இந்த உலகமும் உலகத்தின் காரியமும் நம்ம இழுத்தாலும் அவற்றை விட்டு விலகி ஓடி கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து விடுவோம். மன்னிக்கப்பட்டோர் யாவரும், மீட்கப்பட்டோர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். விடுதலையானோர் அனைவரும், இயேசு நாமம் தரித்தோர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை
என்னையும் என்னுடைய தேவனையும் பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் நான் ஊழியம் செய்வதிலிருந்து தடுக்க முடியாது. என்னுடைய பலவீனமாக இருந்தாலும், என்னுடைய குடும்பமாக இருந்தாலும், என்னுடைய வேலையாக இருந்தாலும், என் தேவனுக்கு நான் முதல் முக்கியத்துவத்தை கொடுத்து முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவேன். I will go extra mile from my God. நான் என் ஆண்டவருக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா செய்ய போறேன். என் ஆண்டவருக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா ஜெபிக்க போறேன். என் ஆண்டவருக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா பாட போறேன். என் ஆண்டவருக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா நான் உழைக்க போறேன். இயேசுவின் நாமத்தினால என்னை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிற, தடை உண்டு பண்ண எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை, அந்தகார வல்லமைகளை, பொல்லாத ஆவிகளின் சேனைகளை, எல்லா துரைத்தனங்களை, அதிகாரங்களை நிர்மூலமாக்குகிறோம், மொத்தி கட்டுகிறோம். என்னையும் என் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம். கலப்பையின் மேல கை வைத்தவர்கள் நாங்கள் பின்னிட்டு பார்க்க மாட்டோம். எங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் எழும்புவோம், பெரிய காரியங்களை செய்வோம். எங்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் இந்த தேசத்துல வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த GI 611 சபையை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை செய்ய நான் முற்படுவேன். அப்பேற்பட்ட ஞானத்தை, பலனை, கிருபைய, வல்லமையை எனக்கு கொடுங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். May the good God bless you. Shalom and have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.